ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் ஜேசு. போன எபிசோடில் நம்ம பார்த்தோம், செந்திலோட தாத்தா கமலுக்கும் செல்விக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ போன எபிசோடு அதோடு முடிஞ்சிச்சு. பட் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கல்யாண மேடையில் கமலுக்கும் செல்விக்கும் மாலையை மாற்றி தட்டு மாற்றிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் ஜனனிக்கு ஒரு சின்ன ஷாக். ஸோ சோகத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கமலுக்கும் ஒரு சின்ன சோகம். ரெண்டு பேருமே கண்ணு பார்த்துக்கிறாங்க. பட் ரெண்டு பேருக்குமே பேசுகிற என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்குறாங்க. இதை பார்த்து ஜனனியோட அப்பா, ஜனனியை நீ கொஞ்சம் வெளியே இருக்கேன்னா இருந்துட்டு வாமா, அப்புறமா உள்ளவா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா செந்திலோட ஃபஸ்ட் நைட் ரூம் சீன் தான். இதில் ஜெயாவோட அம்மா ஃபஸ்ட் நைட் பொண்ணு வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் செந்திலோட அம்மா வழக்கமாக ஃபஸ்ட் நைட் மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜெயாவோட அம்மா பிரச்சனை பண்ணுற நோக்கத்திலேயே இல்லை, அது எங்கள் வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எவ்வளோ போராடியும் அவங்க சொன்னதை காப்பாற்றிக்க முடியல. கடைசியில் ஃபஸ்ட் நைட் செந்தில் வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணுறதுக்காக கமாலும் அன்புவும் செந்தில் ரூம்லேருந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கமால் அன்புவோட ஃபஸ்ட் நைட் சீனை பற்றி கேட்க, அவர் அது கதையை சொல்ல, அதுக்கு கமல் என்னோடய ஃபஸ்ட் நைட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அது எப்படின்னா மொட்டை மாடலில் தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. இதுக்கு அன்பு, பார்த்துடா வெளிநாட்டுக்காரன் சேட்டலைட் விட்டு எதையும் கவர் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லி கலாய்க்க. ஸோ அந்த டெக்கரேட் பண்ணுற சீன் அதோடு முடியுது. அடுத்ததான் இன்றைக்குள்ள சீரியலில் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்தா, மூணாவது சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே அபவ் 18+ தான். ஃபஸ்ட் நைட் சீன் பற்றி தான் வருது ஃபுல்லுமே. அதில் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி ஜெயா உள்ளே வந்தாங்கங்கிறத காமிக்கலை. மூணாவது சீனில் காட்டும்போது ஜெயா கட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில் ரூமுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் ஜெயா தூங்கியிருக்கிறாங்க. செந்தில் ஜெயா நம்மகிட்ட விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. பட் எந்திரிக்க முடியும், எழுப்பலை. இவங்களும் பல சிரிப்பு வேலையெல்லாம் செஞ்சு பார்க்குறாரு. பட் என்னத்தை தான் ஒரு சிரிப்பு வேலை காட்டினாலும் ஜெயா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பப்போ தூக்கத்தில் முழிச்சு பார்க்கும்போது செந்திலை பார்க்குறாங்க. செந்திலும் அப்பாடா ஜெயா முழிச்சிட்டா அப்படின்னு பக்கத்தில் போக மறுபடியும் தூங்கிடுறாங்க ஜெயா. ஒரு வழியாக ஜெயா முழிச்சு பார்க்கும்போது செந்தில் கோவத்தில் இருக்க ஜெயா, ஐயோ என்னங்க நான் தூங்கினேன்னு எழுப்பிட மாட்டிங்களா, சே ஒரு 10 நிமிஷம் தூங்கினேன் அதுக்கு போய் இப்படி எழுப்பிடாமல் இருந்துட்டிங்களே அப்படின்னு சொல்ல, மெதுவாக பால் செம்பு தூக்கிட்டு போய் செந்தில்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்காக ஜெயா பக்கத்தில் போய் பாலை டம்ளரில் ஊற்றும்போது பால் தெரிஞ்சு போயிடுது. என்னது பால் தெரிஞ்சு போகுதுன்னு சொல்லி ஜெயா, இருங்க நான் போய் கிச்சனில் போய் மறுபடியும் பால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வெளியே போகும்போது காலை விடிஞ்சி சுப்ரபாதம் ஓடிட்டுருக்கு. ஜெயாவுக்கு ஷாக்கு தாங்கலை. அப்புறம் தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருக்கோங்கிறத ஜெயா நினச்சி ஃபீல் பண்ணி செந்திலை பார்க்கும்போது செந்தில் கோவத்தோடு இருக்கிறாரு. ஸோ இந்த எபிசோடு இன்றைக்கி இதோட முடியுது. சொல்லப்போனால் ஒரு 20 நிமிஷமாகவே செந்திலோட ஃபஸ்ட் நைட் ரூம் தாங்க எபிசோடு ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அலுப்பு தட்டினாலும் அங்கங்கே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம செந்தில். பட் இந்த எபிசோடில் ரொம்ப ஒன்றும் விசேஷம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் செந்தில் ஜெயாவோட ஃபஸ்ட் நைட் ஸ்டோரி பிஹைண்ட் தான் இந்த ஸ்டோரி ஓடிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்குதா அப்படின்னு நாளைக்குள்ள எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.